நாளிலும் கூட எப்படி ஆராதிக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபை நாம் அதிகமாக நாம் வருவதை பொறுத்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அடையும்படியாக நாம் இருக்க தேவ சமூகத்தை நாம் வாஞ்சியோடு தேடும்போது தேவனுடைய வாழ்க்கையை வெளிப்படுவார். இந்த நாட்டில் தியானிக்க யோபு புத்தகம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு 23:13. யோபு புத்தகம் 23:13. ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒரே மனமாய் இருக்கிறார். தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை ஆராயும். அவரை அனுப்பதற்காக தான் நம்மை தேவன் அவர் ஸ்தலத்திற்கு அழைத்திருக்கிறார். அவர் சமூகத்தில் நாம் கடந்து வருகிறோம் என்று சொன்னால் அவரை நாம் அறிய வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் அவரிடத்தில். இங்கே யோபு என்கிற ஒரு பக்தன் சொல்கிறார், அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார் என்று சொல்லிப்பார். ஆண்டவர் ஒரே மனமாய் இருக்கிறார். தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் மற்றவர்களைப் போல எண்ணம் உள்ளவர் அல்ல, மனம் உள்ளவர் அல்ல. அவரோ என்றால் ஒரே மனமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறா மனம் உள்ளவர். ஒன்று யோபு சொல்கிறார், ஒரே மனமாக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், என்னாவது சொல்லப்படுகிறது, மனம் மாற அவர் யார் அல்ல, மனிதன் அல்ல, மனம் மாறா மனம் உள்ளவர். நாம் தேவனை எவ்வளவுக்கு எவ்வளவாக தேவஜனங்கள் அறிகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நாம் பிரச்சனையிலிருந்து மேற்கொண்டு வெளியே வர முடியும். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் பலரை சந்தித்திருக்கலாம், யாரும் ஒரே மனமாக இருப்பதை நாம் பார்க்க முடியாது. மனம் மாறுகளை தான் நாம் பார்க்க முடியும். சுவாபங்கள் மாறுவதை பார்க்க முடியும். தன்மைகள் மாறுவதை பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் மாறுவதை பார்க்க முடியும். ஆனால் யோபு சொல்லுகிறார், அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். தேவன் உடைய ஆசீர்வதிப்பதில் எப்படி இருக்கிறார்? ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை யாராலும் மாற்றவோ திருப்பவோ முடியவே முடியாது. தேவனை ஆராதிக்கிற தேவஜனமே, எப்போது உங்களை ஆண்டவர் உங்களை அழைத்தாரோ அந்த நாள் முதல் இதுவரைக்கும் அவர் இருக்கிறார், ஒரே மனமாக தான் இருக்கிறார். மனம் மாற மனம் உள்ளவர் அல்ல. மனம் மாறவர் யார் அல்ல, மனிதன் அல்ல. மாறுகிற உலகம், மனுஷனுடைய சுபாவங்கள் மாறுவதை பார்க்கிறோம். தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவர் யாராய் இருக்கிறார்? அவரோ என்றால் ஒரே மனமாக இருக்கிறார். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பதிலே ஒரே மனமாக இருக்கிறார். உங்களை நம்மை உயர்த்துவதிலே ஒரே மனமாக இருக்கிறார். நம்மை கனப்படுத்துவதிலே ஒரே மனமாக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், ஒவ்வொரு மனுஷனை கர்த்தர் அழைத்த போது ஒரே மனமாக இருந்தார். அவனுக்குள்ளே மனம் மாறினது. சாராளும் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிள்ளை அவளுக்கு பிறக்காதபடியினாலே அவர்கள் இருவரும் மனம் மாறி ஆகார் என்கிற ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டு அந்த ஆகாரின் மூலமாக இஸ்மவேல் என்கிற ஒரு மகனை அங்கே அவர்கள் பார்க்கிறார்கள். மனம் மாறி ஆபிரகாமுடைய மனமும் சாராளுடைய மனமும் காத்திராதபடிக்கு மாறினது. அதன் மூலமாக இன்றைக்கும் பிரச்சனைகளை உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்றால் ஒரே மனமாக இருந்தார். ஆசீர்வதிப்பு என்று சொன்னால் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். அதனால் இன்றைக்கு நாம் வாழ்க்கையில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் யாராக இருக்கிறார்? இன்றைக்கு ஒரே மனமாக இருக்கிறார். மனம் மாறுகிற மனம் உள்ளவர் அல்ல.
ஒரே மனமா இருக்கிறார். உயர்த்தவே அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்தவே அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் தேவன் ஒரே மனமா இருக்கிறபடினாலே நாம் மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அப்போது உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். தேவனை ஆராதிப்பது ஏதோ ஒரு வழக்கத்துக்கு அல்ல, ஒரு பழக்கத்துக்கு அல்ல. மகிழ்ச்சியோடு கூட தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம் தேவன் ஒரே மனமாய் இருக்கிறார். மனமாகிற மனம் உள்ளவர் அல்ல. விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனை நாம் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நாட்கள் அவரோடு கூட கடந்து வருகிறோமோ, அவரை தேடி வருகிறோமோ, அவ்வளவாய் அவரை அறிந்து கொள்ள முடியாததான் நாம் தேடி வர வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் யாராயிருக்கிறார்? அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். யாரை சொல்கிறது? யோபு என்கிற ஒரு மனுஷன் சொல்கிறார். எல்லாவற்றையும் இழந்து விட்டார் யோபு. ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இழந்து விட்டார். அருமையான பிள்ளைகள் எல்லாம் இழந்து விட்டார். அப்படி இருந்த போதும் கூட தேவன் மாறிவிட்டார் சொல்கிறார்? இல்லை. அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற ரிசீவர்களுக்கு நிறைவேற்றுவார் என்று அடுத்த வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அதனால் இன்றைக்கு தெளிவாய் இருப்போம். நம் தேவன் யாராய் இருக்கிறார்? ஒரே மனமாய் இருக்கிறார். அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை யாரும் திருப்ப முடியாது. அவரிடத்தில் வந்து யாரும் மாற்ற முடியாது. ஆபிரகாமும் சாராளும் மாறினார்கள். யோசித்தாரா? இல்லையே. அவர் ஒரே மனமாய் இருந்து அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார். அதே போல கர்த்தர் எல்லோரும் மாறி போகலாம். கர்த்தர் ஒரே மனமாய் இருக்கிறார். எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பு நிறைவேற்றுவதிலே ஒரே மனமாய் இருக்கிறார். ஆசீர்வதிக்கும்படியாய் சிந்தை வைத்தாரோ அதிலே அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். பலப்படுத்த யோசித்தாரோ அதிலே ஒரே மனமாய் இருக்கிறபடினாலே அவரோ என்றால் எனக்கு ஒரே மனமாய் இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி தியானிக்கும்படியாக யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம் 8ஆம் வசனம். இருமனம் உள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் யாராய் இருக்கிறோம்? அவரென்றால் ஒரு மனமாய் இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? இருமனம் உள்ளவனாய் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? இருமனம் உள்ளவர்கள். மனுஷனுக்கு ஒரு மனம் அல்ல, இருமனம் உள்ளது. நல்லதும் இருக்கிறது, தீங்கும் இருக்கிறது. உண்மையும் இருக்கிறது, பொய்யும் இருக்கிறது. இங்க நான் பார்க்கிறோம். மறுபடியும் ஒரு வாசிப்போம். இருமனம் உள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரென்றால் ஒரே மனம். இங்கே பார்க்கிறோம் யாராக இருக்கிறார்கள்? இருமனம் உள்ளவர்கள். இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம்? இருமனம் உள்ளவனாக ஒரு மனுஷனை வேத்தில் பார்க்கிறோம். இங்கே அவரோ யாராக இருக்கிறார்? ஒரே மனம். ஒரே மனம். மனம் மாறாத மனம். ஒரே மனம் உள்ளவனாக இருக்கிறார். ஆனால் இங்கே பார்க்கும்போது இரு மனம் உள்ளவன் என்ன செய்கிறான்? தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இரு மனம் நமக்குள் இருந்தால் நிலையற்றவனாக தான் இருக்க முடியும். ஸ்டெல்லா தேவனை ஆராதிக்க முடியாது. இன்றைக்கு ஏன் தேவனை வழிபட நாம் தவறுகிறோம்? தேவனை தேடுவதில் எதற்கு குறைவு இருக்கிறது? காரணம் என்ன? இருமனம் நமக்குள் இருக்கிறது. நம்மை அறியாதபடிக்கு வேதம் சொல்கிறது இருமனம் உள்ளவன் என்ன செய்கிறான்? தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். நிலை கிடையாது. தேவனை ஆராதிப்பதில் நிலையற்றவனாய் இருக்கு. நிலை தடுமாறி விடுகிறோம். சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு பாதகமாய் மாறும்போது நிலையற்று போய்விடும் நம்முடைய விசுவாசமானது. இருமனம் உள்ள ஒரு தன்மை நமக்குள் இருக்கிறதா என்று சொல்லி நான் என்னை ஆராய்ந்து பார்க்க வாஞ்சிக்கிறேன். அவர் என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவர் மனம் மாறாத மனம் உள்ளவர். அவர் மனம் மாறாத மனம் உள்ளவர் அவர். ஆனால் இங்கே யாக்கோபு சொல்கிறான் இரு மனம் உள்ளவன். இரு மனம் உள்ளவன். இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். இந்த நபராய் நீங்கள் நானும் இருக்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். அவரை பார்த்தால் அவரோ ஒரே மனம் உள்ளவர். அவரை திருப்ப முடியாது. என்னை ஆசீர்வதிக்க முடியாது அவர் நினைத்து விட்டார். அதை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நான் எப்படி இருக்கிறேன்? இருமனம் உள்ளவனாக இருக்கிறேன். இருமனம் உள்ளவன் என்ன செய்கிறான் இருக்கிறான்? தன் வழியில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஆராதிப்பதில் நிலை கிடையாது. ஏழாம் என்று ஆராதனை தேவனை தேடுவதிலே நிலையற்றவனாக இருக்கிறோம். நிலைத்து நிற்பது இல்லை. நம்முடைய வாழ்வில் தேவனை ஆராதிப்பதில் நிலைத்து நிற்பது இல்லை.
7 மடங்கு எரிகின்ற அக்கினிக்கு முன்பாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்கிற நிலையாகின்றார்கள். அந்த அக்கினி தங்களை மேற்கொள்ளும்படியான காரியங்கள் எல்லாம் தன் கண் முன்பாக பார்க்கிறார்கள். ஆனால் எப்படி அவர்கள் நிலையாய் காரணம் என்ன? அவர்கள் ஒரே மனமாய் இருந்தார்கள். நீ உண்டாக்கின சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாற்றோம் என்கிற மனம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் யாக்கோபின் புத்தகத்தில் பார்க்கிறோம், யாராய் இருக்கிறார்கள்? இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம் மனதில் என்னவென்று நமக்கு தெரியுங்க. என் மனதில் என்னவென்று உங்களுக்கு தெரியாது, உங்கள் மனதில் இருப்பது என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஒருவரை சொல்கிறார், அவன் இருமனம் உள்ளவன். தேவ செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? என் மனம் எப்படி இருக்கிறது? இங்கு நான் இருக்கிறேன், என் மனம் வேற எங்கோ இருக்கிறது அல்லவா? இங்கு நான் வந்து தேவனை பாடுகிறேன், என் சிந்தைகள் எங்கோ இருக்கிறது அல்லவா? இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜீசஸ். இப்போது 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் இருப்பீர். ஒன்று இருமனம் உள்ளவன், இரண்டாவது 2 நினைவுகள். என்ன நினைவுகள்? இங்கதான் இருக்கிறோம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக 2 நினைவுகள் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், இருமனம் இருக்கிறது. அவரும் என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். இருக்கீங்களா நீங்க? இயேசு யாராய் இருக்கிறார்? அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். ஆனால் இங்கே மனிதனை பார்த்து பேரம் சொல்கிறது, ஒன்று இருமனமாய் இருக்கிறார், இரண்டாவது 2 நினைவாய் இருக்கிறோம். இங்குதான் இருக்கிறோம். நினைவெல்லாம் எங்கே இருக்கிறது? நம் நினைவுகள் எங்கே இருக்கிறது? இங்க இருந்து தேவ சத்தத்தை கேட்கிறோம், சத்தம் நம்முடைய வார்த்தைகளை நீங்கள் செவிகளில் கேட்கிறீர்கள். ஆனால் நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? எவ்வளவு விவரமாக சொல்லப்படுகிறது. 2 நினைவுகளால் என்ன செய்கிறான் அவன்? வாசிக்கமா? அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் நீங்கள் எந்த மட்டும் எதுவரைக்கும் 2 நினைவுகளாய் இருப்பீர்கள்? எதுவரைக்கும் இருமனமாய் இருப்போம்? நாம் ஆராதிக்கிற ஒரு மனம் உள்ளவர் அல்லவா? ஒரே மனம் உள்ளவர் அல்லவா? மாற்றுகிற மனம் உள்ளவர் அல்ல. நம்மை அழிக்கிற மனம் உள்ளவர் அல்ல. நம்மை வெறுக்கிற மனம் உள்ளவர் அல்ல. நம்மை கெடுக்கிற மனம் உள்ளவர் அல்ல. உலகத்தில் பார்க்கும்போது உங்களை அழிக்கின்ற மனங்கள் இருக்கலாம், உங்களை ஒடுக்கும்படியான மனங்கள் இருக்கலாம், உங்களை கெடுக்கும்படியான மனம் இருக்கின்ற மனுஷன் இருக்கலாம். ஆனால் யோபு சொல்கிறார், அவரும் என்றால் ஒரே மனமாக இருக்கிறார். மனம் மாறாத மனம் உள்ளவர் அவர். என்றால் அவர் யார் கிடையாது? மனிதன் கிடையாது. தேவன் மனிதன் கிடையாது. மனிதனை மீட்க முடியாத மனிதனாய் வந்தார் தவிர அவர் மனிதன் கிடையாது. ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர் தான் மாம்சமாய் மனுஷனாய் வந்தார். எதற்காய்? மாம்சமாய் இருக்கிற என்னை மீட்க மாம்சமாய் அவர் வந்தார். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் 2 நினைவுகளோடு கூட இருக்கிறோம். எது மட்டும், எந்த மட்டும் எப்படி இருக்கிறாய்? 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற. எப்படி நடக்கிறாங்க? ரெஸ்ட் நடக்குது, ரிலாக்ஸ் ஆகும் நடக்குது. 2 நினைவு. போலாமா? அடுத்த வாரம் போயிடலாம், உட்காரலாம். என்ன நினைவு இருக்கிறது? என்ன நினைவு இருக்கிறது? நாம் நினைவிலே எதை யோசிக்கிறோம்? இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் அல்லவா? இதில் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ந்து களி கூறுகிற நினைவு இருக்கிறதா? இல்லை, இல்லையே. 2 நினைவு. காரணம் என்ன? ஒன்று வரும்படியா எனக்கு நினைவு இருக்கிறது, வரக்கூடாத நினைவும் 2 நினைவுகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது. 2 பிரமாணத்தை என்று சொல்லி பவுல் சொல்கிறார் ரோமரிலே. 2 விதமான சுபாவங்கள் உள்ளத்தில் இருக்கிறது மனுஷனுக்குள்ளாக. ஆனால் தேவன் அப்பேற்பட்டவர் அல்ல. அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்ப முடியுமா? ஆடுகளை மேய்க்க முடியாததான் தாவீதை பார்க்கிறார்கள். தேவனுடைய மனதில் எப்படி இருக்கிறார்? அரசனாக யோசிக்கிறார். அவர் மனதில் திருப்ப முடிந்ததா? சவுலினால் மேற்கொள்ள முடிந்ததா? மேற்கொள்ள முடியவில்லை. யுத்தத்தில் எப்படியாயிலும் தாவீதை மேற்கொள்ள முடியாது யோசனை செய்கிறான் சவுல். ஆனால் தேவனோ தாவீதை உயர்த்துவதிலே ஒரே
அவரை யாராலும் செய்ய முடியாது, திருப்ப முடியாது. உங்களை ஆசீர்வதிக்க தேவன் இருக்கிறார். ஒரே மனம்தான். ஆசீர்வதிக்கவே நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உயர்த்துகிற ஒரு நேரம் வருகிறது. உங்கள் சொந்த கண்கள் காணும். யோபு எல்லாவற்றையும் இழந்தவன் சொல்கிறான், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். இடத்தை கண்டான், அவன் சந்ததிகளை கண்டான், 4 தலைமுறையை கண்டான். ஆசி அந்தஸ்து பிள்ளைகளை இழந்தவனுடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது. நகைப்பின் பாத்திரமாய் அவன் தேசத்தில் மாற்றப்பட்டான். எல்லோரும் சிரிக்கின்ற ஒரு கருவியாக யோபு மாற்றப்பட்டான். ஆனால் தேவனோ அவனை ஆசீர்வதிப்பதிலே ஒரே மனமாய் இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் என்பவர் யாராய் இருக்கிறோம்? ஒரே மனம் உள்ளவர். புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அடிக்கடியாய் வசனங்களை எப்படி சொல்லிக் கொண்டு காரணம் என்ன? நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனை. காரணம் என்ன? நான் யாராய் இருக்கிறேன்? இருமனமாய் இருக்கிறேன். எங்கும் என் மனம் இருக்கிறது, வெளியே என் மனம் செல்கிறது. செல்கிறதா இல்லைங்களா? இதுதான் இருக்கு மனசு. ஆனா பண்ணுங்க, படிக்கட்டை இறங்கினா பண்ணுங்க, மனம் வெளியே சென்று விடுகிறது. உண்மைதான் அல்லவா? வேதம் பொய்யுரையாதே. இருமனமுள்ள ஒரு மனுஷனாக தான் உலகத்தில் மனுஷன் இருக்கிறார். இரண்டு தான் மனுஷன் இருக்கிறார் இன்றைக்கு. ஆனால் தேவன் அப்பேற்பட்டவர் அல்ல. அவர் ஒரே மனமாய் இருக்கிறபடினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறவராய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் வேதத்தில் இப்பேற்பட்ட இருமனம் உள்ளவர்களை பார்க்கிறோம், இருநிலை உள்ளவர்களை பார்க்கிறோம், குந்தி நடக்கிறவர்களை பார்க்கிறோம். ஆனால் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு சிலரை பார்க்கும்படியாக ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 18ஆம் வசனம். மன உறுதி. இங்கே பார்க்கும் ரூத் என்ற ஒரு பெண்ணுடைய மனம் இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. தன்னோடு வருவதற்கு மனம் உறுதியாக இருந்தது. ஒரு கூட்டத்தை பார்த்தோம், இருமனம் உள்ள ஒரு கூட்டம். ஒரு கூட்டத்தை பார்த்தோம், இரண்டு நினைவுள்ள ஒரு கூட்டம். இங்கே ஒரு ரூத் என்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறோம், ரூத் என்கிற ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். இவள் யாராய் இருக்கிறார்? தன் மாமியாராகிய நகோமியோடு செல்வதிலே மன உறுதியாக இருந்தார். நீங்களும் மனம் யாராய் இருக்க வேண்டும்? தேவனை பின்பற்றுவதிலே மனம் உறுதியாக இருக்க வேண்டும். இருமனம் அல்ல தேவனை ஆராதிப்பது. தேவன் முகத்தை அல்ல, உள்ளத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். மனுஷனா முகத்தை பார்க்கிறார், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். என் மனதில் எப்படி தேவனை வைத்து ஆராதிக்கிறேன் சொல்லி அவருக்கு தெரியும். நான் எப்படி ஆராதிக்கிறேன், நீங்கள் எப்படி ஆராதிக்கிறேன் சொல்லி தேவனுக்கு தெரியும். அங்கே ரூத் சொல்லப்படுகிறது, அவள் வருவதற்கு எப்படி இருக்கிறாள்? மனம் உறுதியாக இருந்தார். அது மறுபடியும் வாசியுங்கள். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை அவள் கண்டாள். நம் வாழ்க்கையை தேவன் எப்படி காண வேண்டும்? நம்மை மன உறுதியாக இருக்கிறாரே. சிங்க கவியிலே தானியேல் மன உறுதியாக இருந்தார். பவுலும் சீலாவும் சிறையிலே மன உறுதியாக இருந்து தேவனை பாடி துதித்தார்கள். நடந்தது என்ன? சிறையின் கதவுகள் அதிரபடியாக, பூமி அதிரபடியாய் கதவுகள் திறக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? மன உறுதியாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆராதிக்கிற நான் மன உறுதியாக இருக்கிறேனா? அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி மட்டும் நடத்துவார் என்கிற மன உறுதி இருக்கிறது. ரூத்தை பார்க்கிற மன உறுதியாக இருந்தார். ரூத்தினுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது ஒரு மோவாபிய பெண், ஒரு மோவாபிய ஸ்திரீ, சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து கடந்து வந்தவர். ஆனால் சபிக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட அவருடைய மனதை தேவனை பின்பற்றுவதிலே உறுதியாக இருந்தது. அதுபோல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட உறுதியாக இருக்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். உறுதியாய் தேவனை ஆராதிப்போம். மன உறுதியோடு கூட இருந்தார். யாரை நம்பி? தன் மாமியாகிய நகோமியை நம்பி. நாம் நகோமியர் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனை நம்பி இருக்கிறோம். அதனால் மன உறுதியாய் நாம் இருக்கிறோம். அவரும் என்றால் ஒரே மனமாக இருக்கிறார். மன உறுதியோடு இருந்தது. என்ன மன உறுதி சொல்லி நாம் பார்க்கும்போது அதற்கு முன் வசனத்தை வாசிப்போம். நீர் மரணம் அடையும் இடத்தில் நான் மரணம் அடைவேன் என்பது பார்க்கும்போது பாதியிலே விட்டு போகிற மனம் அல்ல, மரணம் அடையும் வரைக்கும்
அவங்களோடு இருக்கும்படியான மன உறுதி ரூத்துக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு தேவ உறவு இதுவரைக்கும் இருக்கிறது. தேவையை கொடுத்து விட்டால் விடைபெற்றுக் கொள்ள நீங்கள் யோசிக்கிறேனா? தேவனுக்கு விடை கொடுக்க யோசிக்கிறேனா? ரூத் அப்படி சொல்லவில்லை. மரணம் அடையும் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். என்ன மன உறுதி! சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி, ரூத்தின் சந்ததி, தேவனால் புறம்பாக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஆனால் மனமோ தேவனை ஏற்க முடியாத மாற்றிவிட்டது அல்லவா? ரூத்தின் சந்ததியில் தான், போவாசின் சந்ததியில் தான் தாவீது பிறப்பதை பார்க்க முடிகிறது. தாவீதின் சந்ததியில் தான் சாலமோன் பிறப்பதை பார்க்க முடிகிறது. சாலமோனின் சந்ததியில் தான் அந்த சராசரி உலகின் ஆண்டவராகிய இயேசு பிறப்பதை பார்க்க முடியும். மனம் பெரிய மாற்றத்தை கொடுத்தது. உங்களது மனம் இருமனம் இல்லாதபடி, இரு நினைவில்லாதபடிக்கு மன உறுதி உள்ள ஒரு மனமாக நான் இருப்பிட சொன்னால் என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இல்லாத என் வாழ்க்கையை இருக்கிறது போல அழைக்கவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வனாந்தரமான என் வாழ்க்கையை, அவாந்தரமான என் வாழ்க்கையை ஆறுதலை உண்டாக்கும்படியான ஒரு மனமுள்ளவர். வனாந்தரமா அவர் பார்வைக்கு எப்படி இருக்கிறாய்? ஆறா இருக்கிறார். அவாந்தரத்தில் ஆறா இருக்கிறார். அவர் அப்படித்தான் ஒரே மனமாக இருக்கிறார். ஒரு சூழ்நிலை ஒருவனை இன்னைக்கு ஒரு சூரியமாக இருக்கலாம், ஒரு குழப்பமாக இருக்கலாம். அவரென்றால் ஒரே மனமாக இருக்கிறார். அதுபோல இங்கே ரூத்தை பார்க்கிறோம். அவள் மன உறுதியாக இருந்தார். இதுவரைக்கும் மன உறுதியாக இருக்கிறார். மரணம் மடை மட்டும் உன் மனம் தேவனோடு எதுவரைக்கும் இருக்க யோசிக்கிறது. இதை கொடுத்து விட்டால் அவரை விடுபடி யோசிக்கிறது. அவன் மனம் போதுமானவரே, கொஞ்சம் அளவு மாத்திரம் உன்னோடு உறவாடினால் போதும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு என் மனம் இருக்கிறதா? என் தேவையை கொடுத்து விட்டால், என்னுடைய காரியத்தை பூர்த்தி செய்து விட்டால் போதும் என்று யோசிக்கிற ஒரு மனதோடு இருக்கிறாயா? ரூத்தை பார்க்கிறோம். மரணம் மடைய மட்டும் அவ்வளவு பெரிய ஒரு மனம் அவளுக்குள்ளாக தன்னுடைய மாமியை நம்பி போகின்ற மனம். இன்றைக்கு நமக்கு தேவன் யார் என்பதை தெரிந்திருக்கிறோம் அல்லவா? அவரை பேர்பட்டவர் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரணம் இல்லை, அவர் ரத்தம் செலுத்தல் எதற்கு என்று சொல்லி விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை அறிந்த மக்கள். ஆனால் மனம் எப்படி இருக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ரூத்தின் மனம் மரணம் அடைய மட்டும், கடைசி மட்டும் இந்த உறவு வேண்டும் என்று மனமுள்ளவளாக ரூத் இருந்தார். நீங்களும் நானும் எந்த மனதோடு தேவனிடத்தில் பழகிறோம் என்பதை தேவன் அறிவார். பிரசங்கிக்கிற நான் அறியாமல் இருக்கலாம், கேட்கிற நீங்கள் என் மனதை அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அறிவார். ரூத்தினுடைய மனதை தேவன் அறிந்தபடினால்தான் அங்கே சொல்கிறார். அங்கே வாசிக்கும் அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் பேச வேண்டாம். பாருங்க அவருடைய தீர்மானம், பாருங்க எப்பேற்பட்ட மனம் அவருக்குள்ளாக. இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு காரியம் இருக்கிறதா? பேச வேண்டாம். தேவ உறவுக்கு சமமாக எதையும் பேச வேண்டாம். தேவனுடைய ஐக்கியத்துக்கு சமமாக எந்த ஒரு காரியத்தை பேச வேண்டாம். அவர் சொல்லுகிறார், பேச வேண்டாம். உம்மை விட்டு பிரிவதை குறித்து பேச வேண்டாம். மரணம் அடையும் வரைக்கும் அங்குதான் பலிவிட சொல்லி அவர் மனம் உறுதியாக இருந்தது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் என்ன தீர்மானத்தோடு இருக்கிறோம்? சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாம் ஆராதிக்கிறோம் அல்லவா? பிரச்சனை வந்தால் யோசித்து பாருங்கள். தேவைகள் சந்திக்கப்படாவிட்டால் சோர்ந்து விடுகிறோம் அல்லவா? அவர் இங்கே சொல்லுகிறார், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே என்ன செய்வேன்? அடக்கம். எப்பேற்பட்ட மனம் பார்த்தீர்களா? மறைக்கும் வரைக்கும், அடக்கம் பண்ணுகின்ற வரைக்கும் என் மனம் உங்களோடு தான் இருக்கும் ஐயா. காரணம் என்ன? என் தேவன் ஒரே மனம் உள்ளவர், ஒரே மனம், உயர்த்தபடியான மனதோடு தான் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படபடியாக வந்தேன் என்று சொல்லி யோவானை வாசிக்கிற வண்ணமாக நம்மை பரிபூர்ணப்படுத்தபடியே வந்திருக்கிறார். சுகமா? பரிபூர்ணமான சுகம்.
ஆசீர்வாதமோ பரிபூர்ணமான ஆசீர்வாதம், முழுமையான நன்மையை கொடுக்கிறவர் தேவன், நிச்சயத்தை கொடுக்கிறவர் தேவன். அதனால் இங்க ரூத்தினுடைய தன்மையை பார்க்கும்போது அவர் மரணம் மலை வரைக்கும் செய்யும்படியாக, அவரோடு கூட இருக்கும்படியாக அவர் சொல்வதை பார்க்கிறோம். 18 வாசியம் மறுபடியும் அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேச ஆணுடைய கண்ணங்களாய் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை குறித்து ஒன்றும் பேசக்கூடாது. அவர்கள் துதியை சொல்லிக் கொண்டு வருவார் என்றுதான் பேச வேண்டும். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்போம் என்றுதான் பேச வேண்டும். யோபு மீது கவனம் வைத்தாயோ, அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற இவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்கிற அவனுக்கு பேசப்பட்டான். அதை குறித்து என்ன செய்யவில்லை, அவள் பேசவே இல்லை. காரணம் என்ன? அவள் மன உறுதி, அவள் செயல்கள் எதுவரைக்கும் செயல்பட விரும்புகிறாள்? மரணம் அடையும் வரைக்கும் தேவனோடு உறவாட விரும்ப வேண்டும். தேவை கொடுத்து விட்டால் விலகி போவதல்ல தேவ உறவு, நித்தியத்துக்கு போக வேண்டிய நிரந்தர உறவுதான். உலகத்தின் உறவெல்லாம் கொஞ்ச காலம்தான், உலகத்தின் உறவெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆனால் தேவ உறவோ நித்தியமான உறவு. மரணத்தோடு முடிப்பதல்ல, மரணம் தான் தேவ மனுஷனுக்கு ஆரம்பம். உலகத்துக்கு மரணம் என்பது ஒரு முடிவாக இருக்கலாம், தேவ மனுஷனுக்கு மரணம் தான் தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்குரிய ஆரம்பம். பவுல் சொல்கிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணம் தான் தேவ மனுஷனுக்கு ஆரம்பம். புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் தேவனை அறியாத மனுஷனுக்கு மரணம் என்பது ஒரு முடிவாக இருக்கிறது. தேவனை அறிந்து மன உறுதியோடு மரணம் வரைக்கும் தேவனுக்காய் வாழ்ந்து சொல்லும்போது மரணம் தான் எனக்கு பிகினிங், மரணம் தான் எனக்கு ஆரம்பம். இந்த உலகம் ஒன்றும் கிடையாது, இந்த உலகம் ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு மனுஷனும் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. பார்க்கிறோம் அல்லவா, இன்றைக்கு கண்களால் எவ்வளவு காரியங்களை பார்க்கிறோம். இந்த நோயின் தாக்கத்தினால் எவ்வளவு பெரிய மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம், மறிப்பதை பார்க்கிறோம். தேவன் கிருபையாய் காத்துக் கொண்டு வருகிறாரே. என்ன மனதோடு தேவனை ஆராதிக்கிறோம், மன உறுதியற்று ஆராதிக்கிறோமே. இன்னொரு வசனம் வாசிப்போம், ஏசாயா 43 அதிகாரம் 22 வசனம். மனம் சஞ்சரித்து போனாய். இங்கே மனம் என்ன? கரெக்டா வாசிமா? மனம் சலித்து, மனம் சஞ்சரித்து போனாய். என்னதுங்க? சஞ்சலமாயிடுது, மனமுடைய சஞ்சலமாயிடுது. என்னதுக்கு போற சர்ச்சுக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு சர்ச்சை அதை நான் போய் பார்க்கணுமா? மனம் சலிச்சு, மன சஞ்சலத்தோடு தான் யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மனம் தைரியமாய் சொல்லணும், நான் மகிழ்ச்சியை வந்திருக்கிறேன்னு சொல்லி அங்கே ஒரு மனம் சஞ்சலிக்கின்ற ஒரு மனம். மன உறுதியோடு கூட இருக்க முடியாத ரூத்தை பார்க்கிறோம். ஆனால் மனம் செய்கிறவர்களுக்கு மறுபடியும் வாசிக்கிறது, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ என்னை குறித்து மனம் சஞ்சரித்து போனால் இங்கே பார்க்கிறோம், மனம் சஞ்சரித்து போகிற ஒரு மனம் இருக்கிறது. எது மனம் இருக்கிறது? ஏன் இருக்கிறது? மனம் சஞ்சலம். சந்தோஷம் பொங்குதே பாட்டு, ஆனா சஞ்சலத்தோட தான் பாட்டு பாடுறோம். எப்படி பாடுறோமோ, தேவ சமூகத்தில் வந்தால் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும். சங்கீதம் பாடக்கடவுள், தேவனை ஆராதிக்க நான் சந்தோஷமாய் ஆராதிக்கிறது. காரணம் என்ன? அவரோ என்றால் என்னை உயர்த்துவதிலே ஒரே மனமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் அவரை போல யாரும் இருக்க முடியாது, அவரை போல ஒருவரும் பார்க்க முடியாது. இன்றைக்கு எவ்வளவோ காரியங்களை பார்க்கிறோம், உலகம் மனம் சஞ்சரித்து போக முடியாததாக இருக்கிறது. சஞ்சலம் மனுஷனுக்கு வருகிறது, சஞ்சலம் வருகிறது மனுஷனுடைய வாழ்க்கையில், வேதனை வருகிறது மனுஷனுடைய வாழ்க்கையில், துக்கம் வருகிறது மனுஷனுடைய வாழ்க்கையில். ஆனால்
தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் போது இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதை உடையவன் என்று சொல்லிப்பார். உறுதியாக பற்றிக் கொண்டார்களோ அதுபோல் உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள். பூரண சமாதானம். இந்த உலகத்தில் பூரண சமாதானத்தை ஒருவராலும் கொடுக்க முடியாது. ஒருவராலும் பூரணத்தை கொடுக்க முடியாது. தேவன் ஒருவர் தான் பூரணத்தை கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் மனுஷனுக்காக அவருடைய படைப்பெல்லாம் பூரணமாய் கொடுத்தார். சூரியனை அரைக்குறையை அல்ல, பூரணமாய் உலகம் முழுமையாய் வெளிச்சம் வீசும்படியை கொடுத்தார். பூரணமாய் பூரணமாய் கொடுத்தார். இலாவை பூரணமாய் கொடுத்தார். சமுத்திரங்களை பூரணமாய் கொடுத்தார். நதிகளை பூரணமாய் கொடுத்தார். அவர் கொடுப்பது எப்படி கொடுக்கிறவரா இருக்கிறார்? பூரணமாய் கொடுக்கிறார். எல்லாமே அவர் கொடுத்தது எதிலும் எந்த விதமான கலங்கம் இருக்காது. உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் என்ன செய்கிறவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக் கொள்வீர் என்று சொல்லி பார்க்கிறோம். பூரணம் கிடையாது. இன்றைக்கு மரணத்துக்கு பின்னால் என்னவென்று மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கிறார்கள். மரணத்துக்கு பின்னால் என்னவென்று மனுஷனுக்கு புரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை எல்லாம் பிதாவின் ஒருவராலும் பார்க்க முடியாது. அதனால் இயேசுவை பூமியில் யாரெல்லாம் பார்த்து அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும், பரலோகத்தில் நான் இயேசுவை பார்ப்பேன். பூர்ணமனதா உலகத்தின் பிறப்பு என்பது மரணத்தை சார்ந்து விடுகிறதா இருக்கிறதே. மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருப்பது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதே. மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. மறுபடியும் வரப்போகிறவர் இயேசு கிறிஸ்து. யாரால் மரணத்தை ஜெயிக்க முடியும்? எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். யாரால் மரணத்தை ஜெயிக்க முடியும்? யாரால் மரணத்தை ஜெயிக்க முடியாது. மரித்தவர்கள் மறுபடியும் வர முடியுமா? ஆனால் இயேசு மறுபடியும் வருவார். பூர்ண சமாதானம் கொடுக்க முடியாத தேவன் அவர். காரணம் என்ன? தேவ ஜனங்கள் யாருக்கு காத்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசுவுக்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் தேவ ஜனங்களுக்கு என்ன? பூரண சமாதானம். தெய்வத்தை வெளிப்படுகிறவங்களுக்கு என்ன உண்டு? பூரண சமாதானம். யாருக்கு பூரண சமாதானம்? உறுதியாய் பெற்றுக் கொள்கிற மனம் உடையவனுக்கு. எதுவரைக்கும்? மரணம் வரைக்கும் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். ஏதோ கொஞ்ச காலம் என் தேவை கொடுத்து விட்டால் அல்லையா, நான் மறிக்கும் பொழுது இயேசுவே என்று மறிக்க வேண்டும். அதுதான் பூரணத்துக்குள் நம்மை கொண்டு போகும். பூரண சமாதானம் தேவ மனுஷனுக்கு. உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனமுள்ளவனுக்கு என்ன? பூரண சமாதானம். ஒரு நாள் இயேசுவை சந்திப்போம் என்கிற ஒரு சமாதானம் அவன் வாழ்க்கையில் இருக்கும். யாருக்கு? உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனம் உள்ளவனுக்கு தான். இரு மனம் உள்ளவனுக்கு அல்ல, இரு உள்ளவனுக்கு அல்ல, மனம் பலனுக்கு அல்ல. உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனம் உள்ளவர்கள். ரூத் அங்கே உறுதியாய் பற்றிக் கொள்ள முடியாத மனம் உள்ளவராய் இருந்தார். இங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது, உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வி. மரணத்துக்கு பின்னால் ஒரு சமாதானம் வரும் நமக்கு. உலகத்தின் மரணம் என்பது ஒரு பயத்தை, அச்சத்தை, குழப்பத்தை கொண்டு வரும். ஆனால் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனமுள்ளவனுக்கு பயமே இருக்காது. மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் செயல் எங்கே. உலகத்தை ஜெயிக்க முடியும், மரணத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது. இதோ மறித்தேன் ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை வழிபடுகிற ஜனங்கள் தான் பாக்கியமான ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஒரு பெரிய மனுஷனாய் வாழ்ந்தாலும் கூட, பிரபலமாய் வாழ்ந்தாலும் கூட அவன் மண்ணுக்குரியவனாய் இருக்கிறான். நாமோ விண்ணகத்தின் தேவனை ஆராதிக்கிறோம். விண்ணிலே மண் இருக்கிற மக்கள் யாரும் கண்டு பார்க்க முடியாத எடுத்துக் கொள்ளப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். மறுபடியும் வரப்போகிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நமக்கு பூர்ண சமாதானம்.
வாழும்போதும் சமாதானம், வாழ்ந்து மரித்த பிற்பாடும் சமாதானம். அதுதான் பூரண சமாதானத்தை கற்றுக் கொடுக்க வல்லவர். இந்த உலகத்தின் பணத்தினாலோ அந்தஸ்தினாலோ கொஞ்ச காலம் தான் மனுஷன் சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நிரந்தரமான ஒரு தூக்கம் வந்த பிற்பாடு அவன் வாழ்க்கை திகில்தான், அவன் வாழ்க்கை இருட்டுதான். தேவனை அறியாத உலகத்தில் யாராயும் அவன் இருட்டுதான். உலகம் வெற்றி கொள்ளும்படியாக பேசலாம், உலகம் உயர்த்தும்படியாக வாழலாம். ஆனால் அது முடிவு என்ன? பயமும் திகிலும் அக்கினியும் கதவு நடுகின்ற ஒரு கடலில் தான் பங்கடைவார்கள். யாரும் பார்த்த கடந்த வாரத்தில் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள் பங்கு எங்குதான்? அக்கினியும் கந்தமும் வருகின்ற இடத்துக்கு தான் பங்கு. இன்றைக்கு நமக்கு தேவன் பூரண சமாதானம். இன்று மரித்தால் நாம் இளைப்பாறுதலுக்குள் செல்வேன், இளைப்பாறுதலுக்குள் செல்வேன். விவரங்கள் வேற்றில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனம் எனக்குள் இருக்க வேண்டும், விசுவாசமுள்ள மனம் இருக்க வேண்டும், உறுதியாய் பற்றுக் கொள்கிற மனம் இருக்க வேண்டும். இருமனம் அல்ல, உண்மையா பொய்யா என்கிற இருமனம் அல்ல. அவருடைய வார்த்தைகள் தான் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. பரலோகம் என்பது இருக்கிறது, பரலோகத்தில் தேவன் இருக்கிறார், என்னை சந்திக்க இந்த பூமிக்கு வருவார் என்கிற மனமுள்ளவனாக தான் நாம் வாழ வேண்டும். இரு மனமுள்ளவனாக வாழன்னு சொன்னால் நிலையற்றவனாய் இருப்பேன். என் கிறிஸ்துவ வாழ்க்கை நிலையற்றதாய் இருக்கும். மதுவில் ஒரு பூனையை போல்தான் இருக்கும் என் வாழ்க்கை. இவை நினைவுகள் என் வாழ்க்கை அனைவரை தேவனுக்குள் ஆதாயப்படுத்த முடியாது. நான் ஒரு கேள்விக்குறியான ஒரு கிறிஸ்தவனாகத்தான் இருக்க முடியும். அதனால் நம் வாழ்க்கையிலே இங்கே சொல்லப்பட்ட மனமாய் ஒரே மனமாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை இருந்தாலும் கூட அவன் முடிவு என்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. நம் கண்கூடாய் நேற்று முன்தினம் ஒரு பிரபலமான ஒரு மனுஷன் மரித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள். அநேக பெரிய பெரிய மக்கள் எல்லாம் அவரை குறித்து பெரிதாக பேசினார்கள். காற்றில் 100 ஆண்டுகள் பேசப்படுவார்கள் சொல்லி. எப்படியா காற்று என்ன பண்ணுவாரா? பேசப்படுவார். எத்தனை ஆண்டுகள்? உண்மை இருக்கலாம். ஆனால் காற்றுக்குள் மறைந்திருக்கிற தெய்வத்தை அறியாமல் இருப்பது எவ்வளவு ஒரு வேதனை. யோசித்து பாருங்கள். ஜனங்கள் இன்றைக்கு அவர் மரித்து போனாலும் கூட காற்றிலே 100 ஆண்டுகள் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். செடிகளிலே அவர் சத்தம் தொலைத்துக் கொண்டே இருக்க சொல்லி பெரிய பெரிய பிரபலங்கள் பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம். செடிகளிலே மரித்தவருடைய குரல் கேட்கும், காற்றிலே இந்த குரல் கேட்கும். ஆனால் மறைந்திருக்கிற தேவனுடைய குரல் கேட்காதபடி அல்லவா மனுஷனுடைய வாழ்க்கை போகிறது. பூர்ண சமாதானத்தை பெற்றுக் கொள்ள முடியாதபடி அல்லவா மனுஷன் வாழ்க்கை போகிறது. யோசித்து பாருங்கள். கோடிக்கணக்கான மக்களை ஈர்க்கும்படியாக அவருடைய பாடல்கள் இருந்திருக்கலாம். ஈர்த்து அவர் மரித்து போய்விட்டார். ஈர்க்கப்பட்ட அவர் என்ன செய்ய போகிறார்கள்? 100 ஆண்டுகளும் அவர் இல்லாவிட்டாலும் அவர் குரல் வளம் என்ன செய்ய போகிறது? ஈர்க்குமாம் இவர்களை. ஈர்க்கப்பட்ட என்ன பிரயோஜனம்? ஆவியாய் காற்றாய் அசைவாறு கொடுக்கிற தெய்வத்தின் சத்தம் செவிகளில் கேட்க முடியாதபடி அல்லவா வாழ்கிறேன். அது எனக்கு பூரண சமாதானத்தை கொடுக்காது. யோசித்து பாரு. கோடிக்கணக்கான மக்கள் கவர்படியான ஒரு நபர். அவரை குறித்து பிரபலங்கள் பெருமையாய் பேசினதை நாம் கேட்டோம். அதோடு மாத்திரமல்ல, ஒரு மனித நேயமுள்ள ஒரு நபராக சொல்லப்படுகிறது. வேதத்திலே பார்க்கிறோம், மனித நேயத்தை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலத்தில் வாசிக்கிறோம், கொர்நேலியு சொல்லப்பட்ட ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவர் மனித நேயமுள்ள ஒரு மனுஷன். அவன் இஸ்ரவேலன் அல்ல, இத்தாலியன் சொல்லப்படுகிற ஒரு பட்டாளத்திலே ஒரு பட்டாளத்தின் வீரனாக 100 அதிபதியாக இருக்கிற ஒரு மனுஷன் அவர். ஆனால் அவருக்குள் என்ன இருந்தது? மனித நேயம் இருந்தது, தான தர்மம் இருந்தது, பயபக்தி இருந்தது, தேவனுக்குரிய பயம் இருந்தது. தேவனை அறியாதபடி இருந்தவர் அவர். ஆனால் மனித நேயமுள்ள அந்த மனிதனை தேவனுடைய செயலால் இருக்கும்படியாக அவனை குறித்து சொல்லப்படுகிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது வாசிப்போம். ஒன்று ரெண்டு வாசிங்க ப்ளீஸ், சீக்கிரம் வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் என்னை பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி
தேவ பக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களையும் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இங்கே பார்க்கிறோம், தேவனை அறியாதபடிக்கு தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இந்த மனுஷனை பார்க்கிறோம். அதுபோல்தான் இன்றைக்கு பிரபலங்கள் எல்லாம் தேவனை அறியாதபடி செய்கிறார்கள். மனித நேயமுள்ள மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி இருந்த போது அங்கே 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் நீங்க தரிசனங்கள் பார்க்கிறோம், தேவ தூதன் அவன் வீட்டுக்கு போகும்படியான ஒரு அனுக்கிரகத்தை அந்த மனுஷன் பெற்றுக் கொண்டான். அதுபோல இன்றைக்கு உலகத்தில் பிரபலமான மனுஷர்கள் இருக்கிறார்கள், மனித நேயமுள்ள மக்கள் இருக்கிறார்கள். அனுக்கிரகம் கடந்து போய் கொண்டுதான் இருக்கிறது. அன்றைக்கு தூதன் பிரத்யட்சமாய் கடந்து வந்தால் இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக அனுக்கிரகம் உலகமெங்கும் போய் கொண்டுதான் இருக்கிறது. மனித நேயமான மக்கள் மத்தியிலே போய் கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கிறார்கள். இந்த மனுஷன் தேவ சத்தத்தை கேட்டார். பேதுரு என்கிற மனுஷனை அனுப்பும்படியாக தூதன் சொன்னபோது அதற்கு கீழ்ப்படிந்து பேதுருவை அழைக்கும்படியாக இந்த மனுஷனை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு மனித நேயம் உள்ள எவ்வளவோ மக்கள் மத்தியிலே தேவன் இடைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார், இடைப்பட்டிருக்கிறார். இந்த மனித நேயம் உள்ள அந்த மனுஷன் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய அவருடைய பாடங்கள் பார்க்கும்போது 40,000க்கு மேலாக இருக்கிறது. நான் நேரெல்லாம் யோசித்து பார்த்தேன். காரணம் என்ன? ஒரு பிரபலமான மனுஷன் என்ன செய்யலாம்? அவர் பாருங்க, நேரம் இல்லாதபடிக்கு ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறார். தேவனை தேடுவதற்குரிய வாய்ப்பே இல்லை. அவனிடத்திலே சத்தியம் கடந்து போயிருக்கிறது. தேவனுடைய பாடலை பாடி இருக்கிறார், சிலுவை பாடலை குறித்து பாடி இருக்கிறார், அதை யோசித்திருக்கிறார். ஆனால் விசுவாசம் அதை விடவில்லை. தந்திரக்காரனாகிய சாத்தான் அதை விடவில்லை. 40,000க்கு மேலான பாடல்களை பாடி கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்து இன்றைக்கு மரித்தாலும் அவருடைய பாடலும் அவருடைய ராகமும் கவர்ந்து இழுக்கும்படியாக சிக்கப்பட்டு விட்டார்கள். மனுஷன் இன்றைக்கு தேவ செவிகள் சத்தம் கேட்க முடியாதபடி இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், காரணம் என்ன? இது சாத்தானின் சூழ்ச்சி. பிரபலமான மனுஷனை ஒவ்வொரு லட்சக்கணக்கான மக்கள் அவர்களை நோக்கி கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். இது சூழ்ச்சி, இது வேறனுடைய சூழ்ச்சி, இது கனியான சூழ்ச்சி. இது தெரியவில்லை. தேவன் சொன்னார், ஒரு பிரபலமான மனுஷனை காரணம் என்ன? 40,000 பாடலுக்கு மேலாக 16 மொழிகளிலே பாடும்படியாக அவர் நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறது. தேவனை தேடுவதற்கு என்ன கிடையாது, அவருக்கு வாய்ப்பே இல்லை. மனித நேயத்தை தேவன் தேடி வருகிறார், அவருக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே இல்லை. பிரபலமானார், மனித்து போயிருக்கிறார். இன்றைக்கு அவரை பின்பற்றும்படியாக அந்த பாடல்களே போதும் என்று அதையே கேட்டுக்கொண்டு தேவ சத்தத்தை கேட்க முடியாத அவல நிலைக்குள்ளாக ஒரு மனுஷன் மூலமாய் கோடிக்கணக்கான மக்கள் மாறிவிட்டார்கள். ஒரு மனுஷனை சத்துரு பயன்படுத்துகிறது. பிரபலங்களை கொண்டு அவர்கள் பக்கமே திரும்பி பார்க்க முடியாத எண்ணங்களை மனுஷனுக்குள் கொண்டு வருகிறது. வீரர்கள், பிரபலமான வீரர்கள் மூலமாக அவரை பின்பற்றுகின்ற லட்சக்கணக்கான மக்களை பார்க்கிறோம். ஒரு தலைவர், பிரபலமான தலைவர் மூலமாக லட்சக்கணக்கான தொண்டை நடந்து அதிலேயே கண்டு போகிற நாட்களை பார்க்கிறோம். நடிகர் பிரபலமாக இருந்தால் அவரை பின்பற்றுகிற ரசிகர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நாட்களும் நேரங்களும் வருஷங்களும் அதையே சிந்தித்துக் கொண்டு போகிறது. மனம் யார் பக்கம் திரும்பவில்லை, தேவன் பக்கம் திரும்பாதபடிக்கு இன்றைக்கு உலகம் செல்கிறது. பிரபலமானவனை கொண்டு காரணம் என்ன? இந்த வேடன், இந்த தந்திரமான சாத்தான் யாரு சொன்னால் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவர். கேள்விப்பட சொல்லி பார்க்கிறோம். அவனை குறித்து நாம் பார்க்கும்போது நாம் ஸ்தோத்திரமாய் வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்க. சீக்கிரம் வாசிக்க. 12 வாசிக்க. இங்க பார்க்கிறோம், இவையெல்லாம் பிசாசை குறித்து சொல்லப்படுகிறது. தூதன், தேவனோடு கூட இணைந்து வாழ்ந்த ஒரு தூதனை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? அதிகாலை மகனாகி விடிவெள்ளியே என்று சொல்லி பார்க்கிறோம். யார் அவன்? ஒளியின் தூதன், விடிவெள்ளியே என்று சொல்லி
அவனை வேதம் வர்ணிக்கிறது. தேவனோடு கூட இருந்தவன் அவனை குறித்து நாம் பார்க்கும்போது 17 வாசிக்க பார்க்கலாம். உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து பாருங்கள், இவன் யாராய் இருக்கிறான்? உலகத்தை வனாந்தரமாக்கி. யாரை? உலகத்தை வனாந்தரமாக்கினான். மாலையில் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை என்ன? வனாந்தரம் தான். யாராக்கினது? சாத்தான். சாத்தான் ஆக்கிவிட்டான். உலகத்தை வனாந்தரமாக்கி விட்டான். உல்லாசமாய் வாழக்கூடிய முடிவு என்ன? வனாந்தரம் தான். வனாந்தரம் தான். இவனுடைய செயல்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவன் செயல்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிரபலங்களையே யோசித்துக் கொண்டு லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. தேவனை தேடுகிற மனம் இல்லாதபடிக்கு ஒரு காரணம் என்ன? அவர்களால் ஈர்க்கப்படுகிறார்கள். இவர்களை ஈர்க்க வைக்கிறவன் யார்தான்? விடிவெள்ளியாகிய நட்சத்திரமாகிய சாத்தானை காண்பிக்கிறது. இவனை குறித்து தெளிவாய் பார்க்கும்போது எசேக்கியேல் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. இவன் யாராய் இருக்கிறான்? அழகாய் இருக்கிறான். தேவனுடைய தூதன். தேவனுக்கு ஈடாக இருக்கிறவன். இவன் யாராய் இருக்கிறான்? அழகாய் இருக்கிறான். இன்றைக்கு ஈர்க்கப்படுவதெல்லாம் இந்த மனுஷனுக்கு அழகான பாடலாய் இருக்கிறது, அழகான நகராய் இருப்பது போல இவன் யாராய் இருக்கிறான்? அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மிடுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தார். ஒன்று அழகு, இரண்டாவது மிடுக்காய் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? எல்லாம் யாரும் சொல்லப்படுகிறதுக்கு சத்ருவாகிய சாத்தானை, லூசிபரை சொல்கிறது. இவன் தான் உலகத்தை இன்றைக்கு அழித்துக் கொண்டு கொண்டிருக்கிறான். அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சகல ராஜ்யத்தையும் ஒரு நொடிப்பொழுதே கொடுக்கக்கூடிய இறங்கி வருகிறான். தேவ சமூகத்தில் இன்றைக்கு உலகம் விலகிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. இன்றைக்கு மரித்து விட்டார்கள், முடிந்து விட்டது. ஆனால் இன்னும் என்ன செய்யப்படுகிறார்? 100 ஆண்டுகள் அந்த காரியத்தில் பேசப்படுமா? யார் பேசுகிறார்கள்? அது மயங்கி இருக்கிற மனுஷன் பேசிக்கொண்டே படைத்த தெய்வத்தை மறந்து விடுவார். படைத்த தெய்வத்தை மனுஷன் மறந்து விடுகிறானே. ஆனால் நமக்கு இந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஒன்னும் புரியல போடுது உங்களுக்கு. இதெல்லாம் தூக்கமே கிடையாது. யோசிச்சுட்டே இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் சூழ்ச்சி, இவையெல்லாம் மனுஷனை சூடாக அடைக்கின்ற அளவுக்கு இருக்கிறபடினாலே உன் அழகினால செய்கிறார் இருதய மேட்டிமையாயிற்று, உன் மிடுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தார். நீங்க பார்க்கிறோம் என்ன செய்கிறாரா? உன்னை தரையிலே தள்ளி போடுவேன்னு சொல்லி பார்க்கிறோம். 14 வாசிங்க. உன் வியாபாரத்தின் மிகுதினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தால், ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதங்களில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை, காப்பாற்றுகிற கேருபாய் இருந்தான். யாரா இருந்தான்? காப்பாற்றுகிற கேருபாய் இருந்தான். லூசிபர். யாரிவன்? கேருபீன்களும் சேராபீன்களும் என்ன செய்கிறது? ஓயாமல் பரிசுத்தர் 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 சொல்லப்படுகிற இவனும் அந்த இடத்திலே ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் இருந்தான். மேன்மையான ஸ்தானத்தில் இருந்தான். இவனை தேவன் தள்ளினார். எதற்கு தள்ளினாராம் என்று சொல்லி பார்க்கும்போது நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், புஷ்பராகம், பயிரும், பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு பொன்னை பத்தி தான் பேசுற. ரத்தனம் கேட்க முடியாததான் மூடிட்டு இருந்தார். என்ன பண்ணுறது? உலகத்துடைய சகல விதமான காரியங்களும் யார்கள் மூடிக்கொண்டது? இந்த கேருபாகிய லூசிபருக்குள்ளாய் மூடிக்கொண்டிருந்தது. எதுவெல்லாம் மூடிக்கொண்டிருந்தது? அங்கே சொல்லப்பட்ட காரியம் எதையும் நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு இவையெல்லாம் எவ்வளவு தேசத்தில் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறதாமே. அமெரிக்காவிலே பார்க்கின்ற போது இப்பேற்பட்ட காரியமெல்லாம் மூடப்பட்ட ஒரு நாடு இருக்கிறதாமே. அதை மூடி வைத்திருக்கிறார்களாம்.
இப்பேற்பட்ட விலை உயர்ந்த காரியம் எல்லாம் மூடி வைக்க காரணம் என்ன? உலகத்தில் ஒரு நாள் வறண்டு போகும் போது செய்யலாம், அதை எடுத்து பயன்படுத்தும்படியாக. இவையெல்லாம் யாரோடு கொடுத்து பார்க்கிறோம்? தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனிலே இருந்தவன் பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக்கை பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரியம், மரகதம். பேர் தான் மாணிக்கம், மரகதம். அதுக்கு பேர் அதுக்கு மாணிக்கம். அதெல்லாம் பார்த்திருக்கவே முடியாது. இவையெல்லாம் மூடப்பட்டவன் தான் இந்த கேருபாகி லூசிபர். இவன் ஒரு வேடன் இல்லை, இவன் ஒரு எத்தனை இல்லை, இவன் பொய்யானவன் இல்லை. இவன் தான் இன்றைக்கு செய்கிறான், உலகத்தை வனாந்தரமாக்கி வைத்திருக்கிறான். இவனை குறித்து நாம் பார்க்கும் ஒரு தொடர்ந்து வாசிப்போம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் வேதவாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினவர். தேவன் அக்கினியாய் இருப்பது போல அக்கினிமயமான கற்களிலே உலாவினவன் தான். தேவனுக்கு மேலாக, நட்சத்திரங்களுக்கு மேலாக ஏறுவன் என்ற பெருமை வந்த போது அவன் பூமியில் தள்ளப்பட்டான். பூமியில் தள்ளப்பட்டவன் தான் இன்னைக்கு பிரபலங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார். பிரபலங்கள் மூலமாக உலகம் அவர்களால் ஆண்டு கொள்ளப்படியே போய் கொண்டிருக்கிறது. பெருமிதமாய் பேசப்பட்டதெல்லாம் பிரபலமான காரியங்கள். யோசித்து பாருங்கள். எல்லா விளக்கங்கள் வேத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம் மனம் ஒரே மனமாக இருக்க வேண்டும். மனமே சொல்ல பார்க்கலாம். இருமனமாக இரு நினைவாக இருக்கவே. இதனுடைய ரகசியம் என்ன? இவன் தான் சூழ்ச்சி. லட்சக்கணக்கான மக்கள், ஒரு கூட்ட மக்கள் தலைவர்களையே நோக்கி பார்த்து கொடுக்கிற தொண்டர்களுடைய கூட்டங்கள். அவனுக்கு நேரமே என்ன கிடையாது. இதுதான் அப்படி நேரம் இருக்கு. அந்த மீட்டிங் போகணும், அதை போகணும், இதை போகணும் தான் பேசுவோம். ஃபேமிலியை பற்றி தான் பண்ண மாட்டாங்க. ஒரு பக்கம் பாருங்க, நட்சத்திரங்கள் மேல இருக்கு மோகம் உள்ள ஒரு கூட்டம். ஸ்டார்ட் பண்ணணும், அவருக்கு ஒரு பிலிம் ஆகுது, அவருக்கு பாலை ஊற்றுன ஸ்டார்ட் பண்ணணும். இதுலயே மைண்ட்ல போயிட்டு இருக்கிற. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு லாண்டிங் போயிட்டு அயன் பண்ணிருக்கு. அங்கே 2 பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த டெத்தை பற்றி பேசும்போது சொன்னாரு, அவர் வந்தார் பார்த்தியாரு. வந்தாரு, முடியல நிறைய வச்சிருக்கிறாரு. சரி சரி பக்கத்தில் என்ன பண்ணாரு, அவர் வந்தார் பார்த்தேன். அப்படியே மூடிட்டு முந்திருக்கிற முடியல நிறைய இருக்குது. பயம் என்ன பண்ண முடி கூட வெட்டலன்னு பேசியிருக்கிறார். அப்புறம் அவர் சொல்றாரு, அவரு வந்தாரு, அவருக்கு இணையாக வந்துருக்காரு. அவர் சொல்றாரு, அவருக்கு நிறைய ஆபரேஷன் பண்ணிட சிக்கிறாரு, கொரோனா என்ன பண்ண மாட்டாரு, அவர் வரல போடுறது. பக்கத்தில் பேசிக்கிறார். தேவன் பக்கத்தில் இருக்கிறார். தேவன் பக்கத்தில் இருக்கிறாரே. இது வாசற்படி கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் பிரவேசிப்பேனே, நான் பிரவேசிப்பேனே. இன்றைக்கு தேவனை அறியாமல் உலகம் இருக்கிறது. நாமும் தேவனை அறிந்திருக்கிறபடினாலே ஒரே மனதோடு ஆராதிப்போம். மரணம் முடியும் மட்டும் என் மனம் தேவனை ஆராதிக்க நான் இடம் கொடுக்க வேண்டும். பேசிக்கிறார், ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருக்கிறார். அப்புறம் சொல்றாரு, அவர் வரல பாத்தியா, ரொம்ப பக்கத்துல ரொம்ப பேசிட்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, இன்றைக்கு உலகமே இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறது. யாரோ எங்கேயோ ஒரு பண்ண அவருக்கு போய் என்ன பண்ணாங்க, கண்டவர் கழுத்தும் பால் ஊத்துறதுக்கு அவர் பக்கத்துல வரவே மாட்டார். என்ன பண்ண மாட்டாங்க, அவர் யாரும் இயேசு வருவார், இயேசு இருக்கிறார், இயேசு இங்கே இருக்கிறார். அதனால் இவையெல்லாம் உலகத்தின் சூழ்ச்சி என்பதை வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் எப்பேற்பட்ட மனமாய் இருக்க வேண்டும். இங்க இந்த பாட்டை பாட்டு அங்க அந்த பாட்டையும் பாடி இருக்கிறோம். என்ன பண்றோம், எனக்கு கூட அந்த ராகெல்லாம் வந்துடுது. என்னது, நம்ம பழைய பாட்டெல்லாம் பாடி இருக்கீங்க. நாங்க யோசிப்போம், ராகம் ஆட்டோமேட்டிக்கா வருது, நம்மள கூட இருக்கு. பார்த்தீங்களா, தேவனை அறிந்த மனதுக்கே இப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. அப்படியே ரிகாரமா வந்துகிட்டே இருக்கு காது. நம்மளாம் அந்த பழைய காலத்துல இருந்தது இல்லைங்களா, யோசிச்சு பாருங்க. அந்த நாட்களில் மீடியா கிடையாது. மீடியா இருந்தால் நான் ஒரு திரைப்படத்தில் போயிட்டு இருக்கு. ஒரு என்னதுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர், சர்ச் பாஸ்டர் கத்தர் மாத்திட்டாரு. அந்த இடம் கிடையாது. அது தேவ கிருபை. அது எல்லாம் விட்டான படிப்புங்க. அவன் அழகான, யாரும் பிசாசம் இருக்கிறான், அவன் கேள்வி இருக்கிறான், அவன் அழகா இருக்கிறான், கவர்படியா இருக்கிறான். இன்றைக்கு உலகம் மழையிலும் பலவிதமான வர்ண ஜாலத்திலும் கலந்து கொண்டிருக்கிறது. மறித்து முடித்து விட்டார். என்ன பண்ணாங்க, மறிச்சு முடிச்சு போச்சு. நியூஸ் பார்த்துட்டு இருக்கு. அவரை எடுத்து என்ன பண்ணாங்க, அந்த கல்லைக்குள்ள அந்த பணத்துல விட்டாங்க. என்ன பண்ணாங்க, அந்த வேஸ்ட் தூக்குறாங்க, விட்டு என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க,
அப்படி விட்டுட்டாங்க. தூக்கிட்டு வந்து என்ன பண்ணாங்க, மெதுவா இறக்கணும்னு பார்த்து பண்ணாங்க, வெயிட்டா இருக்கு விட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா மனுஷ வாழ்க்கை? அவர் வாழ்வே முடிவே இப்படி என்று சொன்னா, இன்றைக்கு உயிரோடு இருக்கிறான் அவரையே பார்த்து கொண்டு போகிறேனே, நித்திய தெய்வத்தை பார்க்க முடியாமல் யாரை பார்த்து கொண்டு போகிறேன்? வஞ்சகனாகிய வலை வீசிக் கொண்டிருக்கிற அந்த அங்க பார்க்கிறோம் கேள்விப்படுகிற அந்த பிசாசினுடைய வடிவத்துக்குள்ளாய் இன்றைக்கு பிரபலங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஜாக்கிரதையா இருக்கும். என் மனம் யாருமே போகக்கூடாது. சொல்லுங்க, இருக்கட்டும். அளவோடு அதுங்க எதுவும் அதுங்க அளவு. என் மனசு எங்க போயிடக்கூடாதுங்க. சொல்ல மாட்டீங்க. என் மனம் ஒரே மனம். கடைசி வரைக்கும் என் மனம் யாருக்குத்தான்? தேவனுக்குத்தான். எது வரைக்கும்? மரணம் வரைக்கும். அதனால் இவையெல்லாம் உலகத்தின் சூழ்ச்சி. அது அவருக்கு விளங்கவில்லை, நமக்கு விளங்குகிறது. யாருக்கு விளங்குகிறது? கடைசியை நாம் வாசிப்போம். 15 வாசி ப்ளீஸ். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டு பிடிக்கப்பட்டது மற்றும் உன் வழிகளில் குறையற்றதாய் இருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற தேர்வாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். காப்பாற்றுகிற கேருவாய் இருந்தார். இன்றைக்கு எப்படி மீகாவில் இருக்கிற ஒரு தூதர் இருக்கிறார், காப்பாற்று. காபிரியேல் இருக்கிற ஒரு தூதர் இருக்கிறார், காப்பாற்று. அதுபோல் இவர் யாராய் இருந்தார்? காப்பாற்றுவதாய் இருந்தார். அவரை தேவனை செய்துவிட்டார். தள்ளிவிட்டபடினாலே, தள்ளப்பட்ட அவனுக்குள் அதிகமான மகிமை இருந்தபடினாலே இன்றைக்கு உலகத்திலே செய்திருக்கிறான், வனாந்தரமாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறான். பிரபலங்களை உருவாக்கி செய்கிறான். அந்த பிரபலங்களை கோடிக்கணக்கான ரசிகர்களும் கோடிக்கணக்கான தொண்டர்களும் கோடிக்கணக்கான வீரர்களும் பின்பற்றும்படியான நேரத்தில் என்ன பண்ணாங்க? கொண்டு போயிட்டு இருக்கிறான். விளங்கல. யாருக்கு விளங்கல? இவை சூழ்ச்சி என்னவென்று யாருக்கும் விளங்கவில்லை. அவர் அறிவதற்குரிய வாய்ப்பு வந்தது. ஆனால் என்ன பண்ண அறிய முடியாம 16 மொழியில பாடுவதனால முடியல. தேவனை தேடுவதற்கு நேரம் இல்லை அவருக்கு. எப்படி கொண்டு போய் விட்டான்? அவன் கொடுத்த அந்த ராகத்தை செய்து விட்டால் அதிகரித்து அதற்கு வேண்டிய வழியெல்லாம் தருதான். தெரியும் கடைசி காலம் என்ன பண்ண முடியும். எப்பேற்பட்ட ஒரு மனுஷனால் லட்சக்கணக்கான மக்கள் அவனை பின்பற்றி கொண்டே வரும். காதல் அவருடைய செவி கேட்டா போதும் என்ன பண்ணோம். இந்த ஒரு சூழ்ச்சிக்குள்ளாக இன்றைக்கு மனுஷன் தள்ளப்பட்டிருக்கிறான். நம்ம என்ன பண்றாங்க? நல்லதுதான். மனிதநேய உள்ள மனுஷன் தேவனை அறியாமல் போய்விட்டாரே. அவருடைய முடிவு என்னவதாக இருக்கும்? பயப்படுகிறவர்களும் விசுவாசிகளும் நிற்கிற. அவர் யாரா இருந்தா? யாரா இருந்தாரு சொல்லுங்க. இயர்லி ஒன்ஸ் திருப்பதி போவார். நம்ம ஜனவரியில் முதல் நாள் இருப்பார்களோ விக்கிரக வழிபாட்டுக்கு செல்வார். அப்போ அவர் எங்க சென்றிருப்பார்? அவர் எங்க போக போகிறார்? எப்போது செல்லவில்லை. ஒரு நாள் வரும்போது அக்கினியும். பைபிள் சொல்கிறது அவருடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். நமக்குள்ள ஒரே மனமா இருக்கணுங்க, ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிரபலங்கள் எவ்வளவு பேசினாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க. அந்த மனசை ஐயோ அவரே சொல்லிட்டாரு. ஒரு முறை சொன்னா அவரே சொல்லிட்டாரு. யார் சொல்லிட்டாரு? நாங்களும் அப்படிதான் ரசிச்சு பார்த்தோம். நீங்க கிடையாதுங்க. அவங்களா ஏசு முன்பாக யாராவது திஜி பேரா இருக்கு. நான் சொல்ல பார்க்கலாம். ஏசு முன்பாக யாராவது உலகத்தின் பிரபலங்கள் லைவ்ல போயிருக்கு. இது நிறைய பேருக்கு போகலாம் அறியும்படியாக தெய்வ சமூகத்தில் வாழ்க்கையிலே நாம் இதை தெரிந்து கொண்டபடினால் நம்ம பாக்கியமான ஜனங்கள். நம்ம பாக்கியமான மக்கள். எவ்வளவு பெரிய இரவு தூக்கமே கிடையாது. என்னென்னோ புரடுபடுக்கிற தூக்கமே வரல. ஆண்டவர் தெளிவா பேசுகிறார். இந்த பிரபலங்கள் எல்லாம் ஒரு மனுஷனை பண்ணாங்க. நமக்கு எப்படி ஒரு வசனம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி. அது போல அவங்க என்ன பண்ணாங்க? பலத்த ஜாதியாக என்ன பண்ணாங்க? அவர் பின்னாடி எவ்வளவு பேர் போயிட்டாங்க பார்த்தீங்களா? ஒரு 10 வருஷம் பண்ண அந்த பாட்டை விடவே 10 வருஷம் நாம யோசிச்சு பாருங்க. பிரபலமா சொல்லிட்டாங்க இல்லைங்களா? யார் சொல்லிட்டாங்க? பிரபலமா சொல்லிட்டாங்க. பிரதமரே சொல்லிட்டாங்க. யார் சொல்லுது? ஆமா, நம்ம சொன்ன கேட்பாங்களா? வேதம் சொல்கிறது, நாம் கேட்போம். கண்களை மூடி கத்து நோக்கி பார்ப்போம். இந்த உலகத்தில் ஒன்று நிலையற்றதாக இருக்கிறது. தேவன் ஒருவர் தான், ஒரே மனதுள்ளவர். நம்மை
பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் ஒரே மனமாக இருப்பார். நமக்குள் இருமனம் இரு நினைவு இருக்கலாம். தேவன் நம்மை அழைத்தது அவர் ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க. இந்த ராஜ்யத்தில் பெரிய பெரிய பிரபலங்கள் இருக்கலாம், எல்லாம் பிரேதங்கள் தான். பிரபலங்கள் எல்லாம் பிரேதங்கள் தான். ஆனால் நம் வாழ்க்கையில் பிரேதமானாலும் கூட ஒரு நாள் இயேசு வரும்போது மரித்தவர்கள் உயிரோடு கூட இருந்திருப்பார்கள். ஓ, எனக்குள் பூரண சமாதானம் இருக்கிறது அப்பா, எனக்குள் பூரண சமாதானம் இருக்கிறது. தேவனே, உங்களுடைய கருணை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பிரபலங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு பிரபலமானது கர்த்தாவே. ஆண்டவர் லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவரே கலந்து எடுக்கும்படியாக ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே கர்த்தாவே அங்கே நான் பார்க்கிறோம் ஐயா. லூசிபர் என்கிற விசேஷமான ஒரு சத்துருவனையே மீண்டும் ஒரு சாத்தான் பயன்படுத்துகிற சூழ்ச்சியாக இன்றைக்கு நாங்கள் கண்டுவிட்டபடினாலே எங்களுக்குள் அந்த இருமனம் வேண்டாம் கர்த்தாவே. எங்களுக்குள் மன உறுதி ஒரே மனதோடு கூட கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் உம்மை துதிக்கின்றவனாய், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றவனாய், உம்மை பாடுகின்றவனாய், உம்மை அனைவருக்கு சொல்கிறவனாய் எங்களை மாற்றுகிறார். ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ காரியங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.